காவிரி நதிநீர், மேகதாது அணை விவகாரம் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி தஞ்சாவூரில் திமுக நடத்திய போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக தாவேகாவினர் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து தாவேகா தலைமை உத்தரவின்படி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீது பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளித்த தாவேகா நிர்வாகிகள் மாவட்ட அளவில் போராட்டங்களிலும் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் தாவேகா பெண் நிர்வாகி ஒருவர் அளித்த புகாரின்படி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது 9 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து உதயநிதி ஸ்டாலினை விசாரணைக்கு அழைத்துச் செல்ல தஞ்சாவூரில் இருந்து காவல்துறையினர் உதயநிதி ஸ்டாலினின் நீலாங்கரை இல்லத்திற்கு வருகை தந்தனர். காவல்துறையினரின் வருகையை கண்ட திமுகவினரும் உதயநிதி ஸ்டாலின் இல்லம் முன்பாக திரண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூடுதல் காவலர்கள் நீலாங்கரைக்கு வரவழைக்கப்பட்டனர். திமுக முன்னாள் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு, வழக்கறிஞர்கள் உட்பட மூத்த நிர்வாகிகள் உதயநிதியின் நீலாங்கரை இல்லத்திற்கு வருகை தந்தனர். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உதயநிதியின் இல்லத்திற்கு நேரடியாக வருகை தந்து அவருக்கு ஆறுதல் தெரிவித்தார். வீட்டிற்குள் இருந்த உதயநிதி வெளியே வராமல் மனைவி கிருத்திகா உதயநிதியின் மூலமாக காலம் தாழ்த்திக் கொண்டே இருந்ததால் காவல்துறையினர் கோபமடைந்தனர். உதயநிதி கழிவறையில் இருப்பதால் 10 நிமிடம் நேரம் தாருங்கள் என கிருத்திகா உதயநிதி சுமார் 1 மணி நேரம் மேலும் காலம் தாழ்த்தினார். அது இல்லாத வரைக்கும் வீட்டிற்குள் சென்ற காவல்துறையினர் உதயநிதி மீதான புகார்களை எடுத்துச் சொல்லி அவரை விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டனர். முதலில் வழக்கறிஞர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகளை வைத்து காவல்துறையினரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய உதயநிதி பின்னர் விசாரணைக்கு செல்ல ஒப்புக்கொண்டார். காவல்துறையின் விசாரணைக்காக வீட்டை விட்டு வெளியே வரும் முன்பு தன் மனைவி கிருத்திகா மற்றும் மகன் இன்பநிதி ஆகியோரை கட்டி அடைத்து நான் போய் வருகிறேன் என கூறி உதயநிதி புறப்பட்டார். உதயநிதியை கைது செய்து வெளியே அழைத்து வரும்போது நூற்றுக்கணக்கான திமுக தொண்டர்கள் சாலையில் இறங்கி போராட்டம் நடத்தினர். உதயநிதியை அழைத்துச் செல்ல மறுத்து காவல் வாகனங்களை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரை சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் தன் கண் பார்வையிலேயே கட்டுப்படுத்தினார். காவல் வாகனத்தில் ஏறிய பின் செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி தான் பேசாத ஒன்றை பேசியதாக பொய் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் தன் மீதான வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்பேன் என்றும் தெரிவித்தார். உதயநிதி ஸ்டாலினை ஏற்றிச் சென்ற வாகனத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். பின்னர் காவல்துறையின் வாகனத்தில் விசாரணைக்காக தஞ்சாவூருக்கு உதயநிதி அழைத்துச் செல்லப்பட்டார். அந்த வாகனத்தில் முன்னாள் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு ஆகியோரும் உடன் சென்றனர்.